அப்போ உங்களுக்குள்ள என்ன பண்ணாது? போராடிக்காது. சத்திய வார்த்தை இனிமையா இருக்கும். சத்திய வார்த்தை ஃபோனில் பேசுகிறோம்ல, சில நேரங்களில் சொந்தக்காரங்கள்ட்ட பேசுவோம், 1 மணி நேரம் பேசுவாங்க. என்னதான் பேசுவாங்கன்னே தெரியாது, என்னதான் பேசுவாங்கன்னே தெரியாது. ஆனால் எல்லாம் என்னத்தை பேசுவாங்க? என்னத்தை பேசுவாங்க? நல்லதையா பேசுவாங்க? அதாச்சி நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைய நல்லா இருக்கணும், அண்ணன் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைய நல்லா இருக்கணும், இதே எவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருப்பீங்க. என்ன பேசுறீங்க ஃபோனில்? 1 மணி நேரம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் நண்பர்கள்கிட்ட பேசுவாங்க, சில நேரத்தில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது தெரிஞ்சவங்கள்ட்ட பேசுவோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போர் அடிக்கவே அடிக்காது, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா என்ன பேசுவாங்க? புரணி பேசுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்க பற்றி குறைகள் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டாக்கா நாயத்தை எடுத்தாங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். கொஞ்சம் அது ஒரு 1/2 மணி நேரம் ஓடும். அடுத்து ஊரில் இருக்க அவரு மச்சானை பற்றி நான் எடுத்தோம்னா அது ஒரு 1/2 மணி நேரம் ஓடும். அப்படியே சிந்திச்சு இந்த சிந்தனை, அதான் இந்த மாம்சிக சிந்தனை. இந்த மாம்சத்தில் சிந்திச்சு என்னடா பேசுறான் அவங்களை பற்றி. நீங்க பாருங்க, ஒரு 4 பேர் போனா அமைதியா ஒரு மணி நேரம் நம்மளால டிராவல் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பேசிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு சிந்தனை குறித்து. ஏன்னா இந்த சிந்தனை சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப சபையில உட்காந்து பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கு, சிலருக்கு சிந்தனை இங்கே இருக்காது. எப்படா 12 மணி ஆகும், எப்படா முடிச்சு போகலாம், அடுத்தது என்ன பண்ணோம், அங்கே ஆட்டுக்குட்டி கட்டிட்டு வந்துருக்கிறோம், ஆட்டுக்குட்டிக்கு எங்க மாமா ஆட்டுக்குட்டி அங்கே கட்டிட்டு வந்துருக்கோம், ஆடு என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாய்க்குட்டியை கட்டிட்டு வந்தோம், நாய்க்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சிந்தனை என்ன பண்ண ஆரம்பிக்கும். வசனத்தை கேட்க விடாது, என்ன பண்ணாது, இருதயத்தை புதிதாகிறதுக்கு விடாது. ரொம்ப மோசமான, ரொம்ப டேஞ்சரஸானது இந்த சிந்தனை. அப்ப இந்த சிந்தனை புதிதாகணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இப்ப நம்ம வரிசையா இந்த மாம்சிக சிந்தனை குறித்து பார்க்கணும். அடுத்தது ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாம். ரோமர் 12வது அதிகாரம் 16வது வசனம். ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். சில நேரத்தில் மேட்டிமையான சிந்தை, சிந்தை என்னது? ரொம்ப உயர்வான நான் தான் பெருசு, நான் பேசுறது தான் பெருசு. சில நேரத்தில் பேசிட்டு இருக்கும்போது பாருங்க, ஒருத்தர் பேசவே விட மாட்டாரு, அவர் பேசிட்டே இருப்பார், அவர் புகழ் பாடிட்டே இருப்பார். என்னது? மேட்டிமையான சிந்தை. இந்த மேட்டிமையான சிந்தை என்னது? இந்த மேட்டிமையான சிந்தையும் ஒரு தவறு. நான் தான் பெருசு, நான் பேசுறது தான் கேட்கணும், நான் பேசுறது தான் சட்டம். என்னது? நான் சொல்றது கேட்க, நான் வீட்டுக்காரர், நான் கணவன், நான் சொல்றது நீ கேட்க மாட்டேங்கிற. மனைவி பேசுவோம் இல்லையா, நான் கணவன், நான் புருஷன், நான் சொல்வதைத்தான் நீ கேட்க வேண்டும். நீ மனைவி, நீ சாதாரண மனைவி. அப்ப நான் அப்படி பேசுவேன் அப்படியா? அப்ப நான் சொல்வதைத்தான் நீ கேட்க வேண்டும். என்ன சொல்றதை கேட்க வேண்டும்? கேடான சிந்தை, அக்கிரம சிந்தை, இது எல்லாம் மாம்சத்துல உதிக்கிற சிந்தை. இந்த காரியத்திற்கு எல்லாத்துக்கும் மேட்டிமையானவர்களை சிந்திக்கிற சிந்தை, இது எல்லாம் என்னை விட்டு என்ன பண்ணுவோம்? விலக வேண்டும். அல்லேலூயா. அடுத்த ஒரு சிந்தை குறித்து நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6வது எபேசியர் 4:17. கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அல்லேலூயா. இங்கதான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மாம்சத்துக்குரிய வாழ்க்கைக்கும் நம்ம பிரிச்சு பார்க்கணும். இந்த சிந்தனையை குறித்து வெளியே இருக்கிற யாரும் சிந்திக்க போறதில்லை. ஆவிக்குரிய சிந்தை, மாம்சத்திற்குரிய சிந்தை, இந்த உலகத்தில் இருக்க மற்ற ஜாதிகள் புறஜாதிகளுக்கு தெரியாது. மாம்சிக சிந்தை என்ன, ஆவிக்குரிய சிந்தை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. என்னடா மாம்ச சிந்தைங்கிறாங்க, ஆவிக்குரிய சிந்தைங்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்களாக நமக்கு தெரிந்திருக்கும் இந்த மாம்ச சிந்தைனா என்ன, ஆவிக்குரிய சிந்தைனா என்ன. ஏன்னா நம்ம வசனத்தை வாசிக்கிறவர்கள்
சபைக்கு வருகிறவர்கள் இந்த சிந்தை உள்ளவர்கள், இந்த சிந்தை உடையவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? மாறணும். இந்த மாம்சீக சிந்தையை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம், ஆவிக்குரிய சிந்தையை நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா நாம் எல்லாரும் மாம்சத்துல தான் இருக்கிறோம். மாம்சம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றா நமக்கு செயல்பட்டு இருக்கு. ஆனா இந்த மாம்ச சிந்தையை ஆவிக்குரிய சிந்தையோடு செயல்படுத்தி அதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கணும்? கற்று வைத்திருக்கணும். வசனம் சொல்லுது, எபேசியர் 4வது அதிகாரம் 17ல, கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதீர்கள். ஏனென்றால் அவர்களுக்கும் உங்களுக்கும் சில மாற்றங்கள் இருக்குது. அந்த மாற்றத்தை புரிஞ்சு கொண்டு நான் என்ன பண்ணணும்? நடக்கணும். எப்படி அந்த மாற்றத்தை நான் புரிஞ்சு கொண்டு நடக்க போறேன், எப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் எப்படி நான் ஓட போறேன், எப்படி ஆவிக்குரியவனா நான் மாற போறேங்கிறத இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் நீங்கள் புறஜாதிகளை விட்டு விலகுகிறவர்களா நீங்கள் மாற வேண்டும். மாம்சத்திற்குரியவர்களை விட்டு நீங்கள் விலகி ஆவிக்குரியவர்களா நீங்கள் என்ன பண்ணணும்? மாறணும். நீங்க எனி டைம் நீங்க அந்த மாம்சத்திற்குரியனோட ஒரு கனெக்டிங் வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய சிந்தை செயல்படாது. அல்லேலூயா. நீங்க இந்த உலக